எங்க வந்திருக்கோம்? அது என்ன ரேட் பாரு. ஏதோ சாப்பிடணும் போல இருக்கு. Chapman would have been short or close. Shankishan. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். டெய்லி 12 மணி தாண்டி எழுந்திரிக்கிறேன். நான் இன்னைக்கே 10 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ ஷாப்பிங் போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். இதுதானா என்னோட அவுட்ஃபிட். சாயங்காலம் என்ன ஃபங்க்ஷன் நடக்குது? இது ஹோலிக்கு. இது ஹோலி ஒருவேளை விமன்ஸ் டேக்கு ஏதாவது போட்டிருக்காங்களோ. ஃபஸ்ட்டு ஸ்டாப் லூலு மால் தான். பார்க்கிங்லேருந்து மாலோட என்ட்ரன்ஸ் இதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ½ hour ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒவ்வொரு துணி கடைக்க போயிட்டோம். எங்கே வந்திருக்கோம்? அது என்ன ரேட் பாரு. காலர் அது ஆடு. இதெல்லாம் ஆடு, சிக்கன் மூளை தானே. ஆமாம், அது மூளை. இது வந்துட்டு லேம்பு செக்ஷன். அன்னைக்கு வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஒவ்வொன்றுக்கும் இப்படி செக்ஷன் வச்சிருக்காங்க. இறைச்சி, எல்லாமே இறைச்சி. நடந்து போங்க அந்த சைடு. அங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்பா போய் பார்த்துட்டு பாருங்க. ஃபாரின்ல எல்லாம் இப்படிதான் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. நாங்கள் லூலு மால் வந்ததுக்கு மெயின் ரீசனே அம்மாவுக்கு வந்துட்டு இதெல்லாம் காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான். அப்பா வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருக்காங்க, பட் அம்மா வந்துட்டு பார்த்தது கிடையாது. நான் லாஸ்ட் டைம் லூலு மால் வந்தப்போ இது வந்துட்டு எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ இதை கண்டிப்பாக அம்மா காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம். அப்பா செம்ம கூட்டம். லூலு மால்லையே பிரைடல் ஸ்டுடியோ வச்சுருக்காங்க. நமக்கு ஃபியூச்சரில் மேரேஜ் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸில் பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் இப்போவே அப்படியே கேதர் பண்ண போயிருந்தேன். பட் நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ப்ரைஸுமே 15,000 அந்த மாதிரிலாம் லெகங்காஸ்லாம் இருந்துச்சு, அஃபோர்டபுள் ரேஞ்சில். மென்னுக்கும் விமனுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஜுடியோ போயிட்டேன். எனக்கு ஒரு செப்பல் வாங்கணும். நான் வந்துட்டு ஒரு 10 மாதமாக ஒரு செப்பலை போட்டு தேய்ச்சிட்ருக்கேங்கிறதுனால செப்பல் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு செப்பல் வாங்கினேன். ஆனால் இந்த செப்பல் கிடையாது. இப்போ அதை காமிக்க மாட்டேன், அதெல்லாம் அப்புறமா வரும். இந்த ஃபுட் கோர்ட்டை கிராஸ் பண்ணுறப்போ ஒரு வாசனை வந்துச்சு பாருங்க. எனக்கு பசிக்குது. எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. டயட் இருந்தாலும் எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போலே இருக்கு. ஆனாலும் நம்ம கடமை உணர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டயட் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு காரில் போயிட்டு வேர்க்கடலை தான் சாப்பிட்டேன். அப்பா இல்லப்பா, அது அங்கே இருந்தீங்க. போலாமா தெரியல. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லூலு மால்லேருந்து போத்தீஸ்க்கு வண்டியை விட்டுட்டோம். ஏன்னா என் மைண்டில் வந்துட்டு 3 ட்ரெஸ் வாங்கணும்னு இருந்துச்சு. அண்ணாவோட மேரேஜ் ஏப்ரலில் வருது. ஸோ அதுக்கு ஒரு 2 ட்ரெஸ்ஸும் தென் ஒரு சாரியும் வாங்கணும்னு முடிவெடுத்துட்டேன். ஆனால் எனக்கு வந்துட்டு லூலு மாலில் எதுவுமே பிடிக்கல. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போத்தீஸ் போயிட்டோம். போத்தீஸில் இந்த லெகங்கா வந்துட்டு எனக்கு ஒரு டபுள் மைண்ட்லேயே இருந்துச்சு. அம்மா வாங்க சொன்னாங்க, பட் எனக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா பிகாஸ் இந்த லெகங்கா வந்துட்டு 2200 சொன்னாங்க. இது 2200க்கு ஒர்த்தான்னு தெரில. பிகாஸ் இது ஃபுல்லாகவே நெட்டு. எனக்கு நெட்டில் வந்துட்டு லெகங்கா பிடிக்காது. அந்த நம்ம சில்கில் இருந்துச்சுன்னா தான் லெகங்கா மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே அப்படியே டபுள் மைண்டில் அங்கேருந்து அப்படியே அடுத்த செக்ஷன் போயிட்டேன். அடுத்த செக்ஷன் போனது வந்துட்டு சாரீ செக்ஷன். ஆக்சுவலி நான் இதில் வந்துட்டு கவர் பண்ணல. அதில் இன்னொரு வீடியோ வரும், எதுக்கு நான் சாரீ எடுக்க போகிறேன், எதுக்காக சாரீ எடுத்தேன், எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும். ஸோ இங்கே இருந்து இந்த டபுள் மைண்ட்லேயே அப்புறமா வேறு ஒரு ஆக்சுவலி 2 பீஸ் மாதிரி தனியாக ஒரு க்ராப் டாப் எடுத்து தனியாக ஒரு ஸ்கர்ட் எடுத்துக்கிட்டேன். பட் எனக்கு இது ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அம்மா வந்துட்டு இது வெட்டிங்க்கு போடுற மாதிரியே இல்லை, நார்மலாக இருக்குது, இது சும்மா எடுக்கிறேன்னா எடு, நீ மேரேஜுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் இதையும் எடுக்கலை. கேரளா
போனாலே சம்பா ரைஸ் தான். எங்கள் ஊரில் கிடைக்கிற சம்பா ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கழுவுறப்போ கலர் போகும். அதனால் நாங்கள் போத்தீஸ்லேருந்து 2 வெரைட்டிஸ் ஆஃப் சம்பா ரைஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நெய்யாட்டங்கரையில் இரானி ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் கம்ப்ளீட் பண்ணலான்னு போயிருந்தோம். ஸோ ஆக்சுவலி அங்கே ஆம்பியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. பேசிக்கலி நான் டயட்டில் இருக்கிறதுனால சப்பாத்தியும் கிரில் சிக்கனும் தான் வாங்கியிருந்தேன். கிரில் சிக்கனில் எப்போவுமே உள்ளே இருக்கிற பீஸ் வந்துட்டு ஹெல்த்தி தான். அதுதான் சாப்பிட்டு நான் மயோனைஸ் டச் பண்ணவே இல்லை, உண்மையிலே டச் பண்ணல. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கோம். இடையில என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க, எல்லோரும் கத்துறாங்க, கூவுறாங்க. எதுக்குடா இப்படி சத்தம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அது வந்துட்டு டிவியில் போட்டுட்டு இருந்தாங்க. ஏப்பா 2 வாய் சாப்பிட போய் மேட்சை பார்க்க, திருப்பி வந்து சாப்பிட போய் மேட்சை பார்க்க, இப்படியே தான் போச்சு. ஆக்சுவலி டே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்ச ட்ரெஸ் என்னால் வாங்க முடியல. 3 ட்ரெஸ் வாங்கணும்னு நினச்சேன். அதில் வந்துட்டு ஒன்று தான் எனக்கு வாங்க முடிஞ்சு. போத்தீஸில் சாரீக்குன்னு நீங்கள் போகிறீங்கன்னா போத்தீஸ் வந்துட்டு செம்ம ஆப்ஷன் தான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் ப்ரைடு உங்களுக்கு சாரீ எடுக்கணும், இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு நல்ல கிராண்டாக சாரீ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போத்தீஸ் வந்துட்டு பெஸ்ட்டு. பிகாஸ் அங்கே வந்துட்டு கேட்டகரியாக வச்சுருப்பாங்க. 3000 to 5000, 5000 to 10,000. அங்கே வந்து 2 lakh rupees வரைக்கும் சாரீ இருந்துச்சு. ஸோ சாரீக்கு வந்துட்டு போத்தீஸ் பெஸ்ட்டு. பட் மற்ற ட்ரெஸ்க்கு எனக்கு போத்தீஸ் பிடிக்கல. முன்னாடி நான் சென்னை போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலே போத்தீஸில் போய் தான் ட்ரெஸ் எடுப்பேன். பட் இப்போ வந்துட்டு என்னோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிடுச்சுல. ஸோ சிட்டி லைஃப் பார்த்துட்டு இங்கே வந்ததுனால எனக்கு வந்துட்டு போத்தீஸில் அந்தளவுக்கு ட்ரெஸ் பிடிக்கல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த கடையில் போய் எல்லாம் ட்ரெஸ் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் செம்ம என்டர்டெய்னிங்கான வீடியோஸ்லாம் ஆன் த வேல இருக்குது. அவ்வளோதான். டாடா, பை.